அதற்கு பிறகு ஒரு ஆச்சரியம். அவரிடமே ஒரு முறை கேட்டோம், ஆமா என்ன உங்ககிட்ட ஒரு மந்திர சக்தி? எங்க கூட்டத்தில் வந்து பேசினீங்கனாலும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் சர்வ சாதாரணமாய் கூடுது, எப்படி உங்களுக்கு இந்த சக்தி இருக்கு, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு பாலதண்டாய தான் அதை கேள்வி கேட்கிற. திரையுலகம் தந்திருக்கிற ஒரு பெரிய பலன் இது, விஞ்ஞானம் கொடுத்த ஒரு கருவி, அதை பயன்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு சொன்னவர் எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்வது போல சொன்னார். அவை எல்லாவற்றையும் விட எனக்கு எந்த புகழுக்கும் மக்களுக்கும் எனக்கு ஒரு அன்பை ஏற்படுத்தி இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் நடிக்கிற படங்களிலெல்லாம் வருகிற பாடல்களை நீங்கள் கேட்டீர்களா? அந்த பாட்டுக்கள் தான். என்ன பாலன், நீ தாங்கிய உடையும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும். அது உங்கள் கட்சி தேர்தலில் தோற்று போன அன்றைக்கு அவர் எழுதிய பாட்டு. எனவே பொது உடைமை கருத்தையும் திரைப்படல் மூலம் இந்த மக்களுக்காக பாடி மக்களின் அன்பை பெற்றேன் என்பதை மறைக்காமல் சொல்லுகிற ஒரு பரந்த மனப்பான்மை, துணிவு அவருக்கு இருந்தது. இல்லை, ஆனால் இந்தியாவிலேயே முதன்முதலாக திரையுலகத்திலிருந்து தேர்தலில் அரசியல் கட்சியிலே போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை காட்டி மந்திரி சேவை அமைத்து காட்டியவர் அவர். எந்த திரையுலக நடிகரும் இந்தியாவை பொறுத்தவரையில் வரவில்லை. அரசியலில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே நல்ல நடிகர்களாக இருக்கிறார். அவர் நடிகராக அல்ல, மனிதராக இருந்ததால் தான் தமிழக மக்களிடம் நல்ல பெயரை பெற்றார், புகழை பெற்றார், என்பதை முடியாத அன்பை பெற்றார்.